ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகிறது மதுரை. துள்ளிக்கிட்டு ஓடி வரும் ஜல்லிக்கட்டு காளைகள். காளைகளின் திமில் பிடித்து திமிரை அடக்க கட்டிலங்காளையர் ரெடி. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் தொடர்ந்து 3 நாள் ஜல்லிக்கட்டு. காளைகளுக்கு நீச்சல், நடைபயிற்சி, மண்குத்தும் பயிற்சி. காளைகளை அடக்கும் வீரர்கள். யாரிடமும் பிடிபடாத காளைகள். பரிசுகள் காத்திருக்கிறது. கார், புல்லட், தங்கச்செயின், தங்க காசுகள், ரொக்கப்பணம், பரிசுகள் தயார். மதுரை அவனியாபுரத்தில் தைப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். தொடர்ந்து பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளை கால்நடைத்துறையினர் பரிசோதித்து சான்றிதழ் அளித்த பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்படும். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகளுக்கான தகுதி பரிசோதனை மதுரை அவனியாபுரம் கால்நடை ஹாஸ்பிட்டலில் நடைபெற்று வருகிறது. அவனியாபுரம் கால்நடை மருத்துவர் பாபு தலைமையில் கால்நடை ஆய்வாளர் உட்பட 3 பேர் கொண்ட கால்நடைத்துறை குழுவினர் காளைகளின் உயரம், கொம்பு சுவி இருத்தல் கூடாது, கொம்பு இடைவெளி, திமில், காளையின் கண்கள், பற்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை பரிசோதனை செய்தனர். மேலும் நாட்டு மாட்டு இனங்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பல சோதனைகள் நடைபெற்றன. காளையின் புகைப்படம், காளை உரிமையாளர், உதவியாளர் ஆதார் கார்டு போன்றவை சரிபார்க்கப்பட்டன. இவை அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு கால்நடைத்துறை சார்பில் காளைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சான்றிதழ் வழங்கப்பட்ட காளைகள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற அனுமதிக்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மதுரை வாடி வாசல்கள் தயாராகி வருகின்றன. காளைகளுக்கு அதிகாலை நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி மற்றும் மண்குத்தும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கேழ்வரகு, கடலை புண்ணாக்கு, பசும் தீவனம், தேங்காய் சில், கொண்டைக்கடலை உள்ளிட்ட சத்தான உணவுகளை காளைகளுக்கு வழங்கி வருகின்றனர். அதேபோல் காளைகளை அடக்கும் வீரர்கள் காளைகளை அடக்கும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆடுகளத்தில் பல மணி நேரம் காத்திருந்து காளைகளை மடக்குவதற்கான மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, ஓட்ட பயிற்சி உள்ளிட்ட கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சத்தான உணவுகளை உண்டு வருகின்றனர். தொண்டை வறட்சி, தாக வறட்சியை நீக்கும் நாட்டு நெல்லிக்காய்களை சுவைக்கும் பயிற்சியிலும் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காளைகளை அடக்கும் வீரர்கள் யாரிடமும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கு கார், புல்லட், ரேக்லா ரேஸ் வண்டி, தங்கச் செயின், தங்க காசு, ரொக்க பணம் உள்ளிட்ட பரிசுகள் தயாராக உள்ளது.